வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒவ்வொன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஏரோட்டும் கையும் ஏத்தமிடும் கையும் இங்கு எப்போதும் போகத்தான் செய்யும். நம்ம கண்ணால ஆட்டா கண்ணெடுத்து பார்த்தா எங்க தப்பாம மும்மாரிதான் பெய்யும். அடிமே கால ஓடும் அந்த வாய்க்கால கேடு. தென்னந்தோப்புறம் பாடும் சின்ன மைனாவை கேளு. இந்த ஊர் கூடி உறவாடி இசை பாடும் திருநாளு இது தாண்டி தங்கமணி. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. பானையில வேகும் பச்சரிசி வாசம் அது எங்கூரு வெள்ளாமைய பேசும். அடிமேலாக சுத்தும் மஞ்ச இஞ்சி கொத்தும் மண எட்டூர் பட்டாரத்துல வீசும். அச்சு வெல்லம் தான் சேர்த்து பசுமையத்தான் ஊத்து. அடியம்மாடி ராக்கு புது பொங்கல தாக்கு. அவ தாய் போல காப்பாளே புகழ் சேரும் பொருள் சேரும் புது வாழ்வு கையில் வரும். அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒவ்வொன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு. அப்பா காத்தவராயா, இந்த உலகடம் ஊர் பொதுமக்கள் எல்லாத்தையும் நீ தான் காப்பாற்றணும். இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் கொலைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வேற இந்த ராஜதுரை வேற பொண்டாட்டிய அடிச்சே கொன்னுட்டான். அவன் செய்கிற அநியாயத்தை நீ தான் ஏதோ ஒரு மக்கள் ரூபத்தில் வந்து காப்பாற்றண்டா ஆண்டவா. ஓ பூசாரி, உளுத்த சட்டிக்கு கழுத்தில் மாலையாம், குமரி பொண்ணுக்கு கொண்டையில பூ மாலையாம். யோ பூசாரி, அங்கே உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கிற?
ஆட சாமி மடியில் இருக்கிற சில்லறை எடுத்துட்டு இருக்கிறியா? எடுத்துக்கலாம், வெளியே வாயா. வெளியே வந்து பாறையா, எங்கள் துரையா வராரு, வந்து முதல் மரியாதை ஏற்றுக்க. ஐயோ அபச்சாரம் அபச்சாரம்! இந்த துறை செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இந்த ஊர்வலத்துக்கே அடுக்குமா? கொண்டாட்டி செத்து இன்னும் தீட்டு கூட கழியல, அதுக்குள்ள வந்து நான் தான் கம்பத்தை பிடுங்குவேன் கும்பத்தை தூக்குவேன்னு கோயில வந்து இப்படி அட்டூழியம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காத்தவர சாமியை பத்தி உங்களுக்கு தெரியாது, சும்மா விட மாட்டான், குடும்பத்தையே அழிச்சிருவான். யோ பூசாரி, என்னையா விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க? அம்மன் அலங்காரம், ஆலய பரிகாரம், ஆட்சி அதிகாரம் அத்தனைக்கு சொந்தமானவன் இந்த துரை, ராஜதுரை. வீட்டுல பொண்டாட்டி சேர்த்தாலும் சரி, பிள்ளைங்க சேர்த்தாலும் சரி, எனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ மரியாதை எவனுக்காகவே விட்டு கொடுக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா பூசைய ஆரம்பி. தலையில தீட்டை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறியா துரை? யோ, என்னையா பெரிய தீட்டு? நாங்கள் சொன்னது தான். கீதையில் சொன்னதை கூட மாறி போலாம்யா. ஆனால் எங்கள் துரை போதையில் சொன்னால் அது நடந்தே தீரும். உன்ன மாதிரி எவனாவது பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் எங்கள் ஆளுங்களை 4 பேர்த்த கோயிலில் இறக்கியிருக்கோம். எவனாவது பிரச்சனைன்னு வாயை திறந்தான், துளுக்கணை கடாய கழுத்த இருக்கிறாப்புல கரகரகரன்னு அழுத்தெறிஞ்சு உசுறு எடுத்துருவோம். யோ அருணாசலம், ஏயா தேவையில்லாம இதெல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற? பூசாரி பயந்துக்க போறையா? பூசாரி, ஒழுங்க மரியாதை அந்த மாலை எடுத்து சாமி கழுத்துல போட்டு, சாமி கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து என் கழுத்துல போடு. இப்ப கம்பத்தை புடுகிற ஏவன் வந்து தடுக்கிறான்னு பாக்குறேன். கையில வீச்சர்வலை வச்சுக்கிட்டு இந்த ஊரையே காப்பாத்துற குலதெய்வம் நீ. இவங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ராஜதுரைக்கு ஜாதகத்தில் கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். துரை, பூசாரி என்னமோ கட்டஞ்சேரியில் வட்டஞ்சேரிலைங்கிறான். தீட்டுங்கிறதுனால நாம கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் போலாமே. அருணாசலம், என்ன சொல்ற? விட்டு கொடுக்கறா? என் உயிரை விட்டாலும் விடுவிட தவிர எவனுக்காகவும் என் ராஜ மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தர்மமும் நான் தான், அதர்மமும் நான் தான். அருணாசலம், பயமா இருக்கா? வாழ்க்கையில பயம் இருக்கலாம், பயமே வாழ்க்கை கூடாது. பயத்துக்கே பயம் காட்டுற பரம்பரை ராஜதுரை பரம்பரை. பூசாரி, நாங்க சொல்றத நீ கேட்கல. ஆலயத்துல மணி இருக்கும், அடிக்க நீ இருக்க மாட்ட, செத்துருவடா. அறா மணிய. அப்புறம் உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்டவன் கண்டிப்பா ஒருத்தன் வருவான். ஏய், என்னடா ஆச்சு? யாரா உங்களை அடிச்சவன்? எவடிக்கிறா என்ன ஒண்ணுமே புரியல. அடி ஒவ்வொன்றும் தலையில இடி மாதிரி இறக்குது. தலை அந்த காத்தவராய சாமி தான் தலை
பீச்சருவாளோட நம்ம ஆளுகளெல்லாம் ஆட்டி போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்குது தலை. என்ன செய்யறதுனே தெரியல தலை. உசுரை காப்பாத்திக்கணும் தலை. வாங்க தலை, போயிடலாம் தலை. வாங்க தலை. ஏடா டே, நேற்று நைட் அடிச்ச மப்பு போதை என்ன தெரியல. ஏடா சாமிங்கிற மாமிங்கிற எந்த சாமிடா நேர்ல வந்துச்சு? இப்ப இந்த துரை கம்பத்தை புடுங்குற எந்த சாமிடா வர சொல்ற பார்க்கலாம். யாரா அவன்? நாயகனா? என்ன கதாநாயகனா இல்ல ஜனநாயகனா? ஓ அட்ரஸ கொஞ்சம் அப்டேட் பண்றேன். அட்டாக்ல அட்ராசிட்டி பண்றேன். யாரு நான் கேட்டேன்? ஆண்டவன். அபயமளித்து அடைக்கலம் காத்த ஆண்டவன். உலகடம் மக்களை எல்லை காக்கும் எல்லை கருப்பன். அக்கிரமத்தை முறியடிக்க ஆணவத்தை வேறிருக்க ஒன்ன போல கருங்காலிகளை அழிச்சு கட்ட அப்ப சிவனால் அனுப்பப்பட்ட மலடா அண்ணாமலை. ஆடி நரம்பு முறுக்க முறுக்க மொத்தம் மொத்தம் கொதிக்க கொதிக்க நரம்பு முழுக்க தெறிக்க தெறிக்க தொடங்குது ஓங்கார கூத்து. ஏண்டா நீயா? யார் முன்னாடி நிக்கிறோம், யாருக்கிட்ட பேசுறோன்னு கொஞ்சம் பார்த்து பேசுற. துரடா, ராஜதுரை. ஆமா தம்பி, கொஞ்ச நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம். எங்கடா போன? இன்னைக்கு என்னமோ உன் உடம்புல புது ரத்தம் பாஞ்ச மாதிரி வந்து துள்ளி குதிக்கிற. எப்ப வரேன் எங்கிருந்து வரேன்னு முக்கியம் இல்லடா. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வந்து சாதிக்கிறான்னு தான் முக்கியம். இவன்டா உள்ள இருந்து வரான்னு பாக்குறியா? தூண்ல இருப்பான் துரும்புல இருப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பிய. அது நான் தான். ஏ ராஜதுரா, பச்சை ரத்தம் குடிக்கிற பசுந்தோல் பொருத்திய புலினா எதுக்கு மினிக்கிற மிருகத்தை வேட்டையாடி அங்கத்தை பொழுது கொட்டல உரிய மாலையா போடுறவன் இந்த வேட்டக்கார. என்கிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. நல்ல நேரத்தில் வந்தீங்க. பொண்டாட்டி செத்து இன்னும் காரியம் கூட முடியல. அதுக்குள்ளே வந்து நான் தான் கம்பத்தை பிடுங்குவேன், முதல் மரியாதை ஏற்றுக்கன்னு சொல்லி கோயிலை வந்து அழிச்சாட்டம் பண்ணுறான் அந்த ராஜதுரை. துரை பார்த்தல, எங்கள் அண்ணன் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் உன் பாச்சாங்க பழிக்காது. இந்த மாலை இனிமே இவரு கழுத்தில் தான் விழா போகுது. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க. எவனாவது ஒரு எட்டு எடுத்து வச்சிங்க, உன் தலைவன் ஈரக்கொலை எடுத்துருவான். எவன் நினைச்சிங்க புயல் அடிச்சா கூட பொழைச்சிக்குவேன், ஏன் சுனாமியில சிக்குனா கூட உயிர் தப்பிச்சுக்குவேன். ஆனா இந்த அண்ணாமலை அடிச்சா உன் குடும்பத்துக்கே பூகம்பம் தான். இடியும் மின்னல சொல்லிட்டு வராது, என் அடிக்கும் உதைக்கும் உன் உடம்பு தாங்காது. ஒழுங்கா டேய், வன்முறை கலையில எல்லை கடந்தவன்டா இந்த ராஜதுரை. காட்டு தீக்கு வேலி போடுறதோ, சுனாமிய சுருக்கு போயில முடியறதோ
இதெல்லாம் அம்புலி மாமா கதையில வேணா நடக்கலாம், என்கிட்ட நடக்காது. கொலைகார வம்சத்துல தலைமகன் தான் நான். உன்னை தலை தனியா முண்ட தனியா வெட்டி எடுத்து போடுவேன். ஏண்டா பொடி போயல? டேய், இந்த ராஜதுரைய பகைச்சுக்கிட்ட நீ காணாம போயிடுவ. கிளிக்கும். டேய் மச்சான், நான் பொடியன் தான், பொறுமைசாலி தான். பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான்டா நான் பனிமலை. பொறுமை இழந்துட்டேன், வெடிச்சு சிதறி எரிமலை 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 எரிமலை. அப்ப ஈசை இருக்கிறது கைலாயமலை, உன் முன்னாடி தில்ல சவால் விடுறது சிவனோட புள்ள அண்ணாமலை. ஏண்டா டேய், பொண்டாட்டி செத்து முழுசா என்ன 30 நாள் கூட அவள, அதனால ஆலயத்துக்குள்ள பூந்து அட்டூழியம் பண்றியா? அழிஞ்சு போயிருவேன். இதுக்குத்தானே அழிஞ்ச? எடுத்துக்க. நான் என்னைக்குமே பட்டம் பதவி புகழ தேடி போறவளடா, அதுவா தானா என்ன தேடி வரும். என்னைக்கு அடுத்தவளை பார்த்து புறப்பட மாட்டேன். என் மேல பொறாமப்படுறவனை பத்தி நான் கவலைப்படவும் மாட்டேன். முதுகுல குத்த நினைக்கிறவன முரண்பட நினைக்கவும் மாட்டேன். என் வழியில நான் போய்கிட்டே இருப்பேன். பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வெற்றிங்கிற மாலை. அந்த ஆண்டவன் என்னைக்கோ குறிச்சு வச்சுட்டான் அந்த நாளை. மச்சி, மறுபடி ஆட்ட நினைச்ச ஒட்ட நறுக்கிடுவோம் வாழிடுவோம். ஏடா வெட்டி பயல, ஏடா அடுக்கு மலையில அளக்கற? இந்த ராஜதுரைக்கு ரைமிங்க. களத்துல இறங்கினா ராஜதுரை கில்லி, ஒழுங்க மரியாதையா ஓடி போயிடு தள்ளி. அண்ணாமலைக்கு இறுதி அஞ்சலின்னு சொல்லு. ஓ ஆயிலுக்கு வெப்பண்டா முற்று புள்ளி. மவனே, உன்னை உயிரோட வைக்கிறவனை கொல்லு. என் மேல வரட்டுண்டா வழக்கு. உன்னை போட்டு தள்ளினா என் வம்சத்துக்கே இழுக்கு. ஏய், இவனை வெட்டி சாய்ங்கடா. நான் அன்புக்கு கட்டுப்படுவேன், ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன், பாசத்துக்கு தலைவணங்கி நடப்பேன். என்னை எதிர்த்தா எதுக்கிறவங்க இடுப்பெலும்ப ஒடிப்பேன். வெட்டி தேவதை என்னைக்குமே இந்த அண்ணாமலை பக்கம். நீதி நியாயம் ஜெயிச்சா உனக்கு என்னடா துக்கம்? இந்த உலகட மக்கள் என்னைக்குமே இந்த அண்ணாமலை பக்கம். என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மச்சி, இனிமே நீ நான் அடிக்கடி மோதிக்க போற. ரிப்பீட். அடுத்த செகண்ட் ஹாஃப்ல தான்டா இருக்கு உனக்கு நாட் அவுட். மவனா, மறுபடியும் நீ என்ன சீண்டுன டோட்டலா நீ வாஸ் அவுட். வட்டடா மச்சான். சல்யூட். மச்சானா துரை, உங்களை மச்சான்னு எதுக்கு சொல்றான்னு தெரியுதுங்களா? உங்க தங்கச்சி கண்ணம்மாவும் இவனும் தடுபடில லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள அலசல் புலசலா பேசிக்கிறாங்க. அந்த உறவு முறையில தான் உங்களை ஆசையா மச்சான்னு சொல்லிட்டு போறான். அண்ணாமலை நிறுத்தியா? டேய், எங்கிட்டயே சவால் விட்டு போறியா?
ஒருவேளை சொத்துக்கு வழி இல்லாம உண்டை கட்டி வாங்கிட்டு சாவடியில புல போட்டுற பரதேசி, உனக்கு என் தங்கச்சி ஜோடியா கேக்குதா? டே அண்ணக்காவடி பயல, உன் தலையில கருட உக்காந்துட்டான்டா. டேய் அண்ணாமலை, தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பலாம், படம் எடுத்து ஆடுற கருணாகத்தை கூட கல் எடுத்து அடிச்சு பார்க்கலாம். இந்த ராஜதுரையை பகைச்சுக்கிட்ட டேய் முகவரி தெரியாத முட்டாள், ஓ மூச்சு நின்னு போச்சுல, கண்ணீர் அஞ்சலி கட்ட விட்டு உலகத்துல வைக்கல. இந்த துரை ராஜதுரையே இல்லடா. ராஜேஸ்வரியம்மா, ராஜேஸ்வரியம்மா, தேனடா, சும்மா சொல்லக்கூடாதுங்க. நீங்க அப்படியே நடந்து வர அழகு இருக்குதே. ஐயோ, யானை மாலை போட்டு பிச்சைக்காரி முகாராணியான மாதிரி இருக்கீங்க. நீங்க மட்டும் நம்ம ஊர் எலெக்ஷன்ல நின்றுருந்தீங்கன்னு வச்சுக்குங்க, கட்சிக்கு விளம்பரமே தேவையில்லை. உங்களை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துப்புட்டு அவன் குத்துன்னு குத்திருப்பான் ஓட்ட. நீங்களும் எப்பவோ எம்எல்ஏ ஆயிருக்கலாம், எங்க நான் சொன்னா கேக்குறீங்க? யோ அதிக பிரசங்கி, அனாவசியமா பேசாத. முதல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. சரி தாயே, தப்பு தான். கல்யாண விஷயத்தை பேச வந்த இடத்துல தேவையில்லாம வாயை கொடுத்து அப்புறம் பின்னாடி புண்ணு பண்ணிக்குவானே. ஒன்றும் இல்லைங்க, எம்எல்ஏ ஐயா அடுத்த வாரம் அமெரிக்கா போகிற வேலை இருக்கான். அதனால் கல்யாணத்தை இந்த வாரத்திலே வச்சுக்கலாம்னு உங்கள் கொழுந்தனார்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆமாம், எங்கே துறை இல்லைங்களா? அதனால் என்ன, எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இல்லை? எல்லாம் இருக்கு, ஆனா கட்டிக்கு போறவள சம்மதம் இல்லையே. என் தங்கச்சி இப்ப கல்யாணம் வேணாங்கிறா. அவ விருப்பம் இல்லாம கல்யாணம் நடக்காது, நடத்தவும் விட மாட்டேன். நீங்க வேணும்னா உங்க எம்எல்ஏக்கு வேற இடம் பார்த்துக்குங்க. ஏயா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? வயசுக்கு வந்தவளை 7-8 வருஷமா வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க. இப்பவே இந்த ஊர் சிரிக்குது. உன் தங்கச்சி எவனோ லாரி ஓட்டுறவனோட பேசிட்டு இருக்கான்னு. ஏய், வாய மூடி. என் தங்கச்சி பத்தி ஏதோ தப்பா பேசினா தட்டு போட்டுருவேன். ஏய் ஏண்டி, என் தங்கச்சி தங்கண்டி, பத்திரமாத்து தங்கம். ஏய், உன்ன மாதிரி பங்கமான வல்லடி. யோ போது நிறுத்து. என்ன ஒரே அடியா அளக்கற? உன் தங்கச்சி தங்கனா உன்னோட வச்சுக்கோ. எங்க பாரு, அந்த கேடு கட்டவளெல்லாம் என்னால ஆக்கி போட முடியாது. அவளோட யோகிதை என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஏய், என்னடி தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? உன்னை பத்தி தான் ஊர்ல சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடி. சரியா சிரிக்கிறாங்க, யாரு துப்புறாங்கடி உன்னை பத்தி. ஏய், உன்னெல்லாம் பாத்துட்டு என்ன என்னைய அடிக்க கை வாங்குறியா? அடியா அடியா, என் மான ஆளா இருந்தா என் மேல கை வை. அடியா. யோ யோ, வேண்டாமையா. பொண்டாட்டித்தான்னு அடிச்சேன்னு வச்சுக்க, திருப்பி புலேர் ஒரே அடிதான் அடிப்பா. திருவிட்டு போய் மூளையில் விழுந்துருவ. அப்புறம்
ஊருக்குள்ளே பெரிய மனுஷங்கிற சாயம் வெளுத்து போயிடும் பார்த்துக்க. ஒழுகுற வீட்டுக்குள்ளே ஒன்று கூட்ட வரைக்கும் லாபங்கிற மாதிரி எதிர்த்து பிடிச்சிக்கிட்டே என்னையா பண்ணுவ? ஏய் போடா போடா வரியா போறான்டா சாமி. நீ அடி வாங்குற கன்றாவிய நான் எதுக்கு பார்க்கணும்? அடி வாங்கிட்டு சொல்லி அனுப்பு. நம்ம குடும்பத்தில் இருக்கிறது ஒழுங்கா இருந்தா நம்ம குடும்பமானோம் ஏன் ஏலம் போகுது? அண்ணா உனக்கு உலக நடப்பே புரிய மாட்டேங்குது. இன்னொருத்த வீட்டுக்கு வாழ போற நம்ம தங்கச்சிய நம்ம எப்படி கல்யாணம் வைக்கணும்னு தெரியாத? ஆமா, அந்த எம்எல்ஏவுக்கு என்ன குறைச்சல்? என்ன ரெண்டாம் தாரம்னு சொல்லுவாங்க. ஆனா அவளுடைய வாழ்க்கை ஒன்னாம் தரமா இருக்கும். ஏய் ரெண்டாவது தாரங்கிறது என் தங்கச்சி முக்கியம் இல்லடா. அவ முதல் தாரம் சொல்லி அவ எப்படி செத்தான்னு தெரியுமா? அவன் அடிச்சு தூக்குல தொங்க விட்டுட்டான்டா. அண்ணா தானா தொங்குனாலோ இல்ல தொங்க விட்டானுங்களோ அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய மூக்கு அறுபடாம இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏய் கண்ணம்மா வாடிங்க. என்ன மூஞ்சிய தொங்க போட்டு ஒரேடியா சீனை போடுற? ஏய் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் செய்யப்பட்ட செயல். நீ எவனை மனசுல நினைச்சுக்கிட்டு கனவு காண்கிற கன்றாவியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் என் எதிரி, ஜென்ம எதிரி. ஓ மனசில் இருக்கிற கன்றாவையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு மங்களகரமா மாலையோட மணப்பெண்ணா புது பெண்ணா தயாராயிரு. நான் போய் மாப்பிள்ளையோட வர்றேன். வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம். ஏய் ஏய் நாற்காலியும் அது ஒரு நாள் நடக்காதடா. கண்ணம்மா கண்ணம்மா நீ ஏமா கண் கங்குற? நான் இருக்கேன். டேய் உங்க ரெண்டு பேத்தால என்னைக்கு நீங்க கல்யாணம் பேசி எடுத்தீங்களோ அன்னையிலிருந்து என் தங்கச்சி ஒரு வாய் சோறு கூட சாப்பிடாம தூக்கம் இல்லாம அப்படியே துவண்டு போயிருக்காடா. நீங்க என் தங்கச்சியை கட்டி கொடுக்காடா பாக்குறீங்க? ஏய் பணத்துக்காக என் தங்கச்சிய கூட்டி கொடுக்க பாக்குறீங்களாடா? கூட்டி கொடுக்க பாக்குறீங்களா? ஆமா, நான் இவளை கூட்டி கொடுக்க பாக்குறேன். நீ என்ற 4 பேர்த்திட்ட காட்டி கொடுக்க பாரு. அண்ணா இனிமே இந்த விஷயத்துல நீ தலையிட்ட நடக்கிறதே வேற. என்னடா செய்வ? என்னடா சொல்ல முடியா? சொல்றா. ஏய் யா உசுரா போனாலும் போதுமே தவிர இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்டா. கண்ணம்மா நீ ஏமா கலங்குற? நான் இருக்கம்மா, நான் இருக்க. என்ன மீறி இந்த கல்யாணத்தை எப்படி இவன் நடத்தான நான் பாக்குறேம்மா. நான் பாக்குறேன். ஹலோ பிரதர், ஓ நல்ல நேரம். இன்னைக்கு நான் சரக்கு போடல. உலகத்தை பண்டிகை வெள்ளிக்கிழமை நான் விரதம். நான் என்னைக்கு இப்படியே இருப்பேன்னு நினைக்காத. போதைய போட்ட உன்னை போட்டாலும் போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் உன்னை கொன்னது உங்க அப்பா மகன், நான் இல்ல, இந்த நாட்டின் குடிமகன். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாரு. அண்ணே இந்த பத்தினி படி தாண்டாம பத்திரமா பக்குவமா பாத்துக்குங்க. நான் போயிட்டு மாப்பிள்ளையோட வர்றேன்.
இந்த சுடுகாட்டுலேருந்து நீ போமா போமா. உனக்கு பிடிச்ச பையனோட நீ வாழ்ந்து கண்ணம்மா. போமா, அந்த சுடுகாட்டை விட்டு போமா. நான் இங்கே வர இடத்துக்கு போமா போமா. அண்ணா, என்ன ஆளாக்குன அன்பு தெய்வமே, என்ன பிறந்ததுல இருந்து அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததில்லை. அவங்க குறையே தெரியாம வளர்த்த ஆளாக்குன உனக்கு இந்த நான் என்ன நன்றி கடை செய்ய போறேன்னு தெரியல. அண்ணா, என் உயிர் உடனே விட்டு போனாலும் என் ஆத்மா உன்னையே தான் சுத்தி சுத்தி வரும். கண்ணம்மா, என்னாச்சு கண்ணம்மா? என் வாழ்க்கையை சீரழிக்க பாக்குறா. வளர்க்கட்டேப்பா, என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறா. கூட பிறந்த பாவத்துக்காக ஒரு துளி விஷத்தை கொடுத்தா நிம்மதியா குடிச்சிட்டு நான் செத்து போயிடுவேன். ஆனா காசுக்காக என்ன 2000 ரூபாய் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறா. அதனாலதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். என்ன ஏத்துக்கு வைக்கலா, உங்க கூட என்ன சேர்த்துக்கு வைக்கலா. பார், நீ அழக்கூடாது, புரியுதா? நீ எப்பவும் அழக்கூடாது. வீடு தேடி வந்த மகாலட்சுமி மாதிரி வெள்ளிக்கிழமை நாளாதுமா நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. இனி நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும், புரியுதா? சரி, அப்ப நான் உடனே வாங்க, நம்ம அம்மன் கோயில போய் அம்மன் கழுத்துல தாலி எடுத்து ஏன் கழுத்துல கட்டி நம்ம மனைவியா ஏத்துக்கோங்க. உங்க மனைவிங்கிற அந்தஸ்து இருக்க கொடுங்க. கண்ணம்மா, நீ தான் என் மனைவிங்கிறத அந்த ஆண்டவன் என்னைக்கோ எழுதிட்டான் கண்ணம்மா. அது உங்க அண்ணங்கார தடுத்து அவன் நிற்க போகுது. இங்க பாரு கண்ணம்மா, இன்னைக்கே நீ விருப்பப்பட்ட மாதிரி இன்னைக்கே நம்ம கல்யாணம் போதுமா? உங்களோட தெம்பள தாங்க, இந்த வார்த்தையால தாங்க நான் உயிரோடவே இருக்கேன். கண்ணம்மா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்படியே நம்ம தலையில் ஏதாவது மாற்றி எழுதியிருந்தாலும் உன்னை விட்டுட்டு 5 நிமிஷம் கூட நான் தனியாக உயிரோடு இருக்க மாட்டேன். இது உன் மேலே சத்தியம். சரி, முதல்ல உள்ள வந்து உன் கையால் குத்து விளக்கு ஏற்றி வச்சு சாமியை கும்பிடு, சரியா? அப்புறம் போய் கோயிலுக்கு போய் மாலையை மாற்றிக்கலாம், சாமிக்கு மட்டும் எல்லாம் பண்ணிக்கலாம், சரியா? நீ பசியோடு இருப்ப, வா போய் சாப்பிடலாம், வா. ஓடி போன பொண்ணை இவனுங்க தேடி கண்டுபிடிங்காட்டியும் அந்த பொண்ணு புள்ளத்தாச்சியே ஆயிரவாளாட்டிருக்கு. அண்ணாமலை தம்பி, அண்ணாமலை தம்பி, இவன் ஏற்கனவே 2000 குள்ள அனகொண்டா பூந்தாப்பெல்லாம் அந்த முக்குவான். இவன் என்னைக்கெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. அண்ணாமலை தம்பி எங்க? யாரையுமே காணோம். நாம வேற திறந்த வீட்டில் ஏதோ பூந்தாவளை பூந்துட்டோம். உண்மையிலேயே சுருணா ஏதாவது டப்புன்னு விட அந்த லப்புன்னு பிடிச்சதுன்னா உத்தர பாக்கியுமே போயிருமே. யோ அருணாசலம், என்னைய அங்க தனியா நின்று பெணாத்திட்டு இருக்கிற? உள்ள போய் அந்த நாய் மயிரை பிடிச்சி இழுத்துட்டு வாயா. அவ கொழுப்படக்க அண்ணன் வந்திருக்கான், காப்பாத்த எந்த மண்ண வர்றான்னு பாக்குறேன். மண்ண வர மாட்டான்டா மச்சான், ஆனா இந்த கண்ண வருவான். மச்சி, பொண்ணை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மண்ணை கடனை தொட்டு பார்க்க முடியாது. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச மாவன வெட்டி புடுவான் காலை. டேய் சத்து கேட்ட பையல, என்னடா வெற்ற குத்துறன்னு முக்கற? அன்னைக்கே உன்னை ஆலயத்தில் அடக்கம் பண்ணியிருப்பேன். அந்த பூசாரி என்னமோ தீட்டு கீட்டுன்னா, தீட்டுல உன்னை தீர்த்து கட்ட வேண்டான தாண்டா தீட்டுன்னு அருவாளை திருப்பி எடுத்துட்டு வந்த.
இன்னைக்கு முடிக்கிறா உன் கதைய. டேய், இந்த ராஜதுரையை எதிர்க்கிறது ராஜ நாகத்தை எதிர்க்கிற மாதிரி. சீறி பாஞ்ச செதறி போயிடுவ. செதறி போவனா? ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். மச்சி கேட்டல, கண்ணி வெடிக்கும் காட்டு நீக்காஞ்சாத கரிஞ்சிருத்தரடா. மலை அண்ணாமலை யாரும் அழிக்க முடியாது. மச்சி பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏடா ஒண்ணு மட்டும் இல்லடா, இங்க இருக்கிற எதையுமே நீ தீட்டு பார்க்க முடியாது. எனக்கு சமாதான புறா பறக்கவும் தெரியும், சண்டைனா புழுதியா புறப்படவும் தெரியும். கந்திரித்தனம் பண்றியா? கருங்காலி நாய கைத்தனியா கால் தனியா வெட்டி எடுத்து போடுவேன். பொட்டியில் வச்சு பூட்டிக்குவோம் பொறுக்கி தரத்த இல்ல, சவப்பெட்டியில் ஏத்தி சமாதி ஆக்கிடுவேன். கண்ணம்மா அவன் கூட பிறந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் அவ கட்டிக்கு போற பொண்ணு. ஒழுங்கா ஒதுங்கிக்க. டேய், அடி மேல அடி விழுந்தா அம்மியும் நகரம். அடுத்தவனுக்கு கூட்டி கொடுக்க நான் ஒண்ணு அடி முட்டாள் இல்லடா. 5000 பேருக்கு சோறு போடுற அதிபதி, தொழில் அதிபதி, அரசாங்க அதிகாரியிலிருந்து அரசியல்வாதி வரைக்கும் என்னுடைய தயவுல தாண்டா கொடி கட்டி பறக்கிறாங்க. செடிய விளக்குனா களைய புடுங்கலாம். ஓ கதைய முடிச்சாதான் என் தங்கச்சி மேல இருக்கிற கலங்கத்தை கழுவ முடியும்னா, டே பயல தங்கச்சி பங்கு போயிட்டான்னு உன்னை துங்குவன்னு பாத்தியா? வக்காளி சொறிவிடும் ஒதுங்க. கண்ணு சொன்னா கேளுப்பா. எங்க துறை சொன்னார்னா அப்படியே நடக்கும். தேவையில்லாம எறும்பு புத்துக்குள்ள காலை விட்டுறாத. அப்புறம் சொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நாங்கெல்லாம் யாரு? இந்த ஊர்லயே பெரும் புள்ளிங்க. எங்க கிட்ட சல்லித்தனம் பண்ணாம வழிய விடு. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு வழியை விட போறதால. ஏய், தில்லு இருந்தா நேர்க்குன்னு வேங்கடா. புயலும் புகமும் சொல்லிட்டு வரதும் இல்ல, பாம்பு சண்டையை நானா தேடி போறதும் இல்ல. என்ன மீறி நீ உள்ள போக நினைச்சா உன்னை உயிரோட விட போறதும் இல்ல. என்னடா மிரட்டி பாக்குறியா? உருட்டு முழிச்சரா மூஞ்சி முதுகு பக்கம் திரும்பிக்கும். முடிஞ்சா என்ன அடிச்சு போட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போடா. இல்ல உன் பொணந்தான் காடு போய் சேரும். டேய், வறுமைக்கு போற எருமை என்ன நான் பொறுமையா இருக்கேன்னு பாக்குறியா? வீரியத்துக்கு சூரியத்தை முழுகிற மவனை பொழுது சாயறதுக்குள்ள நீ பொணமாயிடுவ. ஏய் வெளி, இந்த நாயை அடிச்சு போட்டு அந்த நாயை இழுத்துட்டு வாங்கடா.